வணக்கம். நான் ஜெர்மனிலேருந்து சிவகுமார். அந்த யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. நான் உங்களுக்கு போன முறை விதை நட்டு எப்படியெல்லாம் கத்திரிக்காண்டு, மிளகாண்டு, முந்திரிய பழம், அப்புள் எல்லாம் பெருமாண்டு காட்டினான். அதான் விதை நடைக்க காட்டினான் எப்படியாண்டு. அப்புறம் வளர்ந்த அப்புறம் இடையில காட்டினான். இப்போ பாருங்க அறுவடைக்கு டைம் ஆச்சுது. அந்த அறுவடை டைமில் எப்படியெல்லாம் வளர்ந்துருக்கண்டு இப்போ பாருங்கள். இந்த யூடியூப்பை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், அப்போ நிறம் பண்ணுங்கள். தொடர்ந்துமே இந்த யூடியூப்பில் இணைந்துருங்க. இப்போ வாங்க இந்த தோட்டங்களை பார்ப்போம். இப்போ இந்த வீட்டு பின்பக்கத்தில் இருந்து துவங்குவோம். புறா முன்னுக்கு பக்கத்தில் உள்ள எல்லா தோட்டங்களையும் பின்பக்கத்தில் வச்சிருக்கிறது பாருங்க. இது அந்த குழாக்கினார் பூனை முறை காட்டினான். இப்போ பாருங்க இதுக்குள்ள இந்த சாடிக்கில் வச்ச மிளகா கன்றுவல் பாருங்க இப்படி வளர்ந்துருக்காண்டு. வீட்டில் இப்போ எல்லாம் காய்க்குது. அப்படியே விதை போட்டது அப்படியே விட்டுட்டான், அப்படியே காய்க்குது. இதுதான் இந்த துருக்கி மிளகான்னு சொல்கிறேன். அந்த போத்துகளுக்குள்ள ஊற போடுற மிளகாய் எல்லாம் கனக காய்ச்சிருக்குது. பாருங்க தக்காளி எனக்கு எவ்வளோ தக்காளி உண்டு. இது வந்து அந்த இஞ்சி சொல்கிறது ஐயர் டொமாட்டோன்னு அந்த நல்ல டேஸ்ட்டாக இருக்குன்னு சூப்பராக இருக்குமே. நான் முச்சர்லாவோட சாப்பிட ஐயர் டொமாட்டன் வேறு முந்திரிய எல்லாம் காய்ச்சிருக்குது. பாருங்க இது வந்து இதை சொல்கிறேன் இங்கே ஃப்ளைஸ் டொமாட்டோன்னு ஃப்ளைஸ் டொமாட்டோ தக்காளி பழம் பாருங்கள். இங்கே இவ்வளோ பெரிய தக்காளி பழம் பார்த்தீங்களா பாருங்க. இவ்வளோ பெரிய தக்காளி பழம் வந்து இதை சொல்கிற ஃப்ளைஸ் டொமாட்டோ இங்கே பாருங்க. நான் நத்தியலுக்கு எல்லாம் உப்பு போடுறேன். சில பேர் சொல்லினா உப்பு போட்டால் மண் பழுதாக போயிடுமாண்டு. ஆனால் அப்படி ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களா உங்களை முன்னால் தான் போன வீடியோவில் தட்டுறேன். என்ன பார்த்தீங்களா எப்படி காய்ச்சிருக்கேன் பாருங்க. எல்லாம் இதில் எல்லாம் தக்காளி முந்திரிய பழம். இன்னும் 2 கிலோ மேலே இது முந்திரிய பழம் எல்லாம் பழத்திடும். பாருங்க செம்பரத்தை, லீலா கலர் செம்பரத்தை. இது வந்து தக்காளி பழம். இதுதான் இந்த ஃப்ளைஸ் டொமாட்டோன்னு முதல் காட்டினான். பாருங்கள் எப்படி வளர்ந்துருக்காரு, எப்படி பெரிய டொமாட்டோன்ட்டு. மற்ற இங்கே இதுக்குள்ள பாருங்கள் எல்லாம் பழத்திருக்குது. பார்த்தீங்களா எவ்வளோ சடைச்சி வளர்ந்துருக்காண்டு. இப்படித்தான் வளர்க்குறது. நல்ல பெரு போட்டு நல்ல மாங்சம் மறந்து போட்டு வளர்த்திங்கன்னா இப்படி எல்லாம் நல்லா காய்க்கும். பாருங்க எவ்வளோ முந்திரிய பழங்கள். இப்போ இன்னும் 2 கிலோ மேலே இதுவெல்லாம் பழத்திடும். என்ன எவ்வளோ முந்திரிய பழம். நீங்கள் வந்தால் உங்களுக்கு காஞ்சி தரலாம். என்ன ஸோ பார்த்தீங்களா ஸோ பாருங்க. ஒரு பக்கம் நீங்கள் தக்காளி வச்சா தக்காளி பழம் தான் வைக்கணும். அதோட சேர்த்து மிளகாயும் வைக்கக்கூடாது. பார்த்தீங்களா இங்கே இது வந்து துருக்கி மிளகா. இந்த ஊரை போட்டு சாப்பிட நல்லா இருக்கும். இந்த உப்புக்குள்ள ஊரை போட்டு அது எப்படி வளர்ந்து நிற்குதுன்ற பாருங்க. இப்படி எஞ்சால வந்து இதில் பூக்கண்டுவால், ரோசா இதெல்லாம் நான் க்ரீல் பண்ணுறது. தோட்டத்துக்கு வந்தால் க்ரீல் பண்ணுறது. இதுக்குள்ள நான் இருக்கிற இடத்துல முந்திரிய பழம் அப்படியே விட்டுருக்குறேன். அவ்வளோ முந்திரிய பழம் பார்த்தீங்களா இந்த ஊரில் காய்ச்ச மாதிரி காய்ச்சிருக்கு. இது நல்ல இனிப்பான முந்திரிய பழம், நல்ல கருப்பாக வரும். அது இன்னும் 2 கிலோமே ஆகணும். பார்த்தீங்கன்னா இங்கே இப்படி கருப்பாக வரும். 2 கிலோ மேலே எல்லாம் சூப்பராக வந்துடும். என்ன ஏன்னா நான் வேலை காரணமாக கொஞ்சம் கவனிக்காமல் விட்டுட்டேன். வெண்டைத்தான் கொஞ்சம் டைம் இருக்குது வீடியோ மறக்கிறதுக்கு. இது வந்து முந்திய பழம் 2 விதமாக இருக்குது. நீங்கள் 2 விதமாக மண்டி வைக்கலாம். ஒரு மரத்தில் 2 பச்சையும் காய்க்கும், நீல முந்திரிய பழமும் காய்க்கும்.
வேண்டி வைக்கலாம். பெரிய விலையும் இல்லை. முந்திரியை கண்டு 7 ரூபா 6 ரூபா தான் நான் முந்திரியை கண்டு வேண்டி வச்சா இப்படி ஒரு வருஷத்துக்குள்ளே எல்லாம் இப்படி நல்லா வளரும். என்ன பார்த்தீங்களா அவ்வளோ முந்திரிய பழம். சரி, இனி அங்கால போய் பைத்தங்க ஆப்பிள் மரத்தை பார்ப்போம். பார்த்துக்கலாம் முந்திரிய பழத்தை. இப்படி நீங்களும் வீட்டில் செய்யுங்க, சூப்பராக இருக்குமே. என்ன இப்போ பைத்தங்காய் கூர்க்கன் அதுவெல்லாம் பார்ப்போம். ஸோ இதுதான் சலாட் கூர்க்கன். இங்கே சலாட் கூர்க்கன் இது நிலத்தில் நட்டது. அங்கால சாடிக்கு நட்டுருக்கேன், காட்டுறேன்னு பாருங்க. இது பாருங்க, இது கத்தரி நிலத்தில் நட்டது. கொஞ்சம் கணக்கா மலையல் குளிர்கள் வந்து கொஞ்சம் ரெண்டு போச்சு. சாடிக்கு நட்டது போல் கணக்கா வந்துருக்குது, காட்டுறேன்னு பாருங்க. பாருங்க, அதில் டேஸ்டான கத்தரி. என்ன இதெல்லாம் ஃபுல்லாக கத்தரி தான். அதான் நான் முதல் சொன்ன மாதிரி ஒரு இடத்த கத்தரி வச்சா கத்தரி தான் வைக்கணும். இடையில ஒரு ஒன்றும் வைக்கக்கூடாது. ஃபுல்லாக கண்டுகோல் எல்லாம் வைக்கக்கூடாது. கத்தரியோடு இருக்கும். இப்போ வந்து பைத்தங்காய் பார்ப்போம். இதுதான் பைத்தங்காய். பாருங்க, இது வந்து அந்த துருக்கி பைத்தங்காய். பாருங்க, கணக்காக காய்ச்சிருக்கு. போன முறை நான் இது கீழே சின்ன நானி கேட்க தான் காட்டினேன். என்ன இந்த முறை இப்போ கணக்காக காய்ச்சிருக்கு. இன்னும் இது பெரிய நீட்டுக்கு வரும். நீட்டுக்கு வந்து நல்லா முத்து மேன பெரிய பைத்தங்காய் வரும். நல்லா வட்டி தக்காளி பழம் போட்டு சமைக்க சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன உடம்புக்கு நல்லது. உங்களுக்கு தொப்பையல் வயிறு வளர்ந்தால் வயிறெல்லாம் குறையும். என்ன இங்கே பாருங்க, எனக்கு இப்படி இருந்த வயிறு இப்போ சின்னதாக போச்சுங்க. அப்போ குறையும். இது பைத்தங்காய் நல்ல உடம்புக்கு. என்ன இஞ்சால வாங்க, இதை காட்டுறேன். இஞ்சால பாருங்க, இது வந்து சுக்கீனி. என்ன சுக்கீனி கணக்காக பூத்து இருக்குது. சுக்கீனி இப்போ இன்னும் 1 கிலோமே 2 கிலோமேல நல்லா காய்ச்சிடும். பாருங்க, பாருங்க எவ்வளோ பூத்து இருக்குது. இப்போ இதில் கணக்காக சுக்கீனி ஆஞ்சிட்டேன். அந்த மலையால் ஆஞ்சிட்டேன். இனி முளைக்குமே. என்ன இதுக்கு புல் பிடுங்க டைம் இல்லாததுல கொஞ்சம் விட்டுட்டேன். இங்கே பாருங்க சுக்கீனி. இங்கே கத்தியில் எவ்வளோ பெரிய சுக்கீனி உண்டு பாருங்க. பாருங்க எவ்வளோ பெரிய சுக்கீனி. இல்லை ஊரில் தமிழில் என்னன்னு சொல்கிறேன்னு தெரியல. பாருங்க எவ்வளோ பெரிய சுக்கினி. என்ன பாருங்க, இதில் சுக்கினியா இருக்குது. எவ்வளோ பெரிய சுக்கினின்னு பாருங்க. இதுல எல்லாம் இருக்குது. இது நல்ல டேஸ்ட். சுக்கினி சூப்பு காய்ச்சி குடிக்க நல்லா இருக்கும். அந்த சுக்கினி சூப்பு என்னென்னு செய்கிறான்ட்டு இந்த யூடியூப்பில் பாருங்க, அதில் பார்த்து சுக்கினி சூப்பு காய்ச்சி குடிச்சு பாருங்க. இங்கே பாருங்க, இங்கே இதுக்குள்ள பாருங்க. இங்கே பார்த்தீங்களா எவ்வளோ பெரிய சுக்கினி. இது இன்னும் இப்படி இவ்வளோத்துக்கு பெருசாக வேற என்ன இப்போ சின்னதாக வருது. இங்கே வேறு உங்களுக்கு அப்பில் காட்டுறேன். போன ஒரு அப்பில் காட்டினா பாருங்க, அப்பில் காட்டுறேன். நெக்ஸ்ட் கோ இங்கே பார்த்தீங்களா அப்படி ஆப்பிள். அப்படி ஆப்பிள் சாப்பிட போகிறீங்களே. அப்படியே கடிச்சு கழுவி போட்டு சாப்பிட நல்ல டேஸ்டாக இருக்கும். லெக்கா அங்கே பாருங்க எவ்வளோ ஆப்பிள். பாருங்க ஆப்பிள் எவ்வளோ ரோஸ் ஆப்பிள். இந்த ஆப்பிள் வந்து நல்ல இனிப்பேன் பாருங்க. நான் முந்தி ஆப்பிளுக்கு மருந்து அடித்தா காட்டினா அந்த கருப்பில் ஒன்றும் இல்லை. பார்த்தீங்களே இப்போ இதில் எப்படியும் ஒரு 500-600 ஆப்பிள் இதுக்கு நாங்கள் எவ்வளோ ஆஞ்சி போட்டோம் பாருங்கள். எவ்வளோ ஆஞ்சி போட்டோம். ஆனால் அப்படி இருந்து இன்னும் மொக்கச்சக்கமாக இருக்குது. என்ன
பாருங்க அவ்வளோ அப்லாண்டு பார்த்தீங்களா? இது வந்து தோட்டம் காசை பார்க்காமல் பாஸ்மா பண்ணும், அதாவது நல்ல பொழுதுபோக்காக இருக்கும், செய்யலாம். நான் இதெல்லாம் இப்போ எனக்கு இந்த சம்மர் டைமில் வேலை விடாததால் இந்த புல்லுவலெல்லாம் பிடுங்கையில் புள்ளையெல்லாம் பிடிங்கினா இன்னும் வடிவாக இருக்கும் தோட்டம். என்ன இதெல்லாம் நான் கலைச்சால் இருந்த கதிரையெல்லாம் இருக்கிறது. இது தீயல் உடிப்பம் இருந்து இதிலெல்லாம் சுக்கினியல் வச்சிருக்கிறேன், பூக்கண்டுவால். இது வந்து சலாட் 4 மணிகள். இப்போ எங்களோட வீட்டுக்கு இனி பின்பக்கத்தையும் முன்பக்கத்தையும் பார்ப்போம். இப்போ போய் சாடியலுக்கு வச்ச கத்திரியல் மிளகா கண்டுவலை பார்ப்போம். இதுதான் கிரில். மலையை கிடந்து எல்லாமே கொஞ்சம் கதண்டு போச்சு. மான், இந்த கீவி. இது வந்து போன முறை பார்க்காதாக்களுக்கு இந்த வீடியோ பார்த்தாக்கள் நீங்கள் பாரு மீன்ஸை மொரோக்கானிச்ச மீன்ஸை வந்து இன்னும் டேஸ்ட் கூட. நான் முதல் சொன்ன மாதிரி மொரோக்கானிச்ச மீன்ஸை வந்து வயிற்று புண்ணுக்கு ரொம்ப மெலிகிறாக்களுக்கெல்லாம் இந்த மீன்ஸை சூப்பர் சாமான். என்ன இது அந்த பேட்டை சில்லியை சம்பல் போடலாம், டமாட்டம் தக்காளி பழம் போட்டு சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். இதே மிளகாக்கண்டு. இது வந்து சின்ன கேஸ் டொமாட்டோன்னு சொல்கிறேன், சின்ன டொமாட்டோன். அது பாங்க. இனிமேல் மற்ற பக்கத்தில் போய் அந்த சாடிக்கில் பார்ப்போம். இங்கே வர இப்போ கூர்க்கன். இந்த கூர்க்கனை சாப்பிட்டா அப்படியே நல்ல தண்ணியாக இருக்குது, நல்ல சூப்பர் டேஸ்ட்டாக இருக்கும். என்ன நல்ல களைப்புக்கு நல்ல வெயிலத்துக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். பாருங்கள், இது வந்து சலாட் கூர்க்கன். நல்ல வெயிலத்துக்கு சாப்பிட சூப்பராக இருக்கும். என்ன நல்ல சம்மர் டைமில் நல்ல வெயிலத்துக்கு கடைச்சி சாப்பிட அந்த மாதிரி டேஸ்ட். என்ன இதெல்லாம் இப்போ ஒரு 10-15 கிலோக்கிட்ட கிடக்குது. என்ன நீங்கள் கூர்க்கன் அரைச்சி பிடிக்கலாம், இல்லாட்டி இப்படி கடைச்சின்னு சாப்பிடலாம். ஓகே, நீங்களும் வீட்டில் செய்து பாருங்க, உங்களுக்கு நல்ல பொழுதுபோக்கு. என்ன இப்போ முதல் பின்பக்கத்துக்கும் இன்னொரு பக்கம் பார்த்து நாங்கள் இப்போ வீட்டுக்கு முன் பக்கமும் இன்னொரு மற்ற 4வது பக்கத்தையும் பார்ப்போம். எப்படி நான் சாடிக்கு நட்டிருக்கிறேன், புல்வெல் நட்டிருக்கிறேன்லாம் இப்போ பார்ப்போம். எவ்வளோ ஆயலாம் வேண்டும் இப்போ பார்ப்போம். பாருங்கள். ஓகே, எல்லாம் முதல் காட்டினான். இது வந்து எப்படி பூ பூத்துருக்கேன்ட்டு ரோசாப்பூ சந்திராந்தின்னு சொல்கிறது போல இருக்குது. இல்லை இது வந்து 4 மணிகள். இது வந்து 4 மணிக்கு தான் பூக்கும். இப்போ 12 மணி, 4 மணிக்கு தான் இது ஒரு பூக்கும். இந்த சாடிக்கு நட்ட கத்திரிக்கையில் பாருங்கள். வீட்டை இல்லாததில் பாருங்கள் இப்படி வளர்ந்துருக்கண்டு. இப்போ வேலையால் கொஞ்சம் கவனிக்காம விட்டுட்டேன். அதில் சின்ன சின்ன கத்திரிக்காய் அவ்வளோ காய்ச்சிருக்கேன். இப்போ வட்டி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு அப்படின்ட்டு. கணக்கை குட்டி போட்டுருக்குது. இப்போ மற்ற பக்கம் போய் பார்ப்போம். போயிட்டு வந்து கத்திரிக்காயில் மிளகாயில் ஆகும். இது இன்னொரு பக்கம், இது பின் பக்கம். இதுதான் நாங்கள் இருந்த கிரீல் பண்ணுறது. எவ்வளோ கணக்கு பூவல் எல்லாம் பூத்துருக்கு. இது கணக்கு 5 டன் மிளகாயல் இன்னும் ஆயப்புறன் இப்போ 5 காட்டுறது. இதுதான் ஊர் மிளகாயல். உங்களுக்கு முன்னாலாம் நான் இந்த மரங்கள் எல்லாம் நட்டதை நீங்கள் பார்த்துறீங்களா? எவ்வளோ பெரிய மிளகாயில்
கத்திரிக்காய் பூசணிங்கெல்லாம் நிற்கிது. இதுதான் அந்த பிசாலிஸ். அது இந்த பிசாலிஸ் கண்டு பிரேசிலியாக இருக்கிற கண்டுகள். இதுவும் கத்தரி நிற்கிது. குண்டு கத்தரி, துருக்கி கத்தரி, சைனா கத்தரி. அது சாடிகளுக்கு நட்டா முளைக்காண்டு கணக்கு சொல்லிச்சிடும். அது நாங்கள் 2 சாடிக்கு நட்டா இப்படி முளைச்சிருக்கேன். குண்டு கத்தரிக்காய், குளன் கத்தரிக்காய். இதுக்கும் கூர்த்தன், சாடிக்கு நட்ட கூர்த்தன். வீட்டில் இன்னைக்கு கூர்த்தன். முருங்கை, இந்த முருங்கை கணக்கை பிடுங்கி எல்லாம் சொதி வச்சு புட்டெல்லாம் வச்சது முருங்கை காய்ச்சோன்னா எல்லாருக்கும் அனுப்பி விட்றேன். இது சின்ன டமாட்டன், தக்காளி, முந்திரிய, ரோஸ்மாரின், மின்சை, அது செம்பரத்தை எவ்வளோ பெருசாக வளர்ந்துருக்கு. செம்பரத்தை, தக்காளி, இஞ்சாலம் வச்சது, இஞ்சாலம் வச்ச தக்காளி. இது இப்போ கொஞ்சம் தர பழக்கம் கொஞ்சம் வேறு. இங்கே முந்திரிய பழம் பழத்திட்டு வேறு பழத்திட்டது. குழம்பு கேட்டு மாதிரி செய்யணும். இதில் நிற்கிது. அது இதில் எல்லாம் தொங்குது பழுத்து. இஞ்சியில் பழுத்து தொங்குது. நல்ல டேஸ்ட் என்ன. இன்னும் ஒரு கிலோ மேலே நல்ல கருப்பாக வந்துடும். அப்போ கருப்பாக வந்தோன்னா பிடிங்கி சாப்பிட நல்லா இருக்கும். ரோஸ் ரோஸ் ரோஸ். இதுக்கான் தண்ணி இறைச்சி வச்சிருக்கிறேன். 1000 லிட்டர் மழை தண்ணி. எல்லாம் சேமிப்பு தான். அது இதுக்கெல்லாம் மழை வந்தோடனே இதுக்கு ரமினானே இதுக்கு ரப்பி போடுவேன். என்ன அப்படின்னா தண்ணீர் இங்கே காசு கட்ட தேவையில்லை. இது என்ன செய்வோம்னா நாங்கள் கத்திரிக்காய் வெட்ட போகிறேன். வட்டி உங்களுக்கு வேணுமெண்டா அனுப்பிடுறேன் உங்களுக்கு. இதுதான் மாதாள. இது வந்து பம்பு சொன்ன. இது வந்து ஜப்பான்காரர் தான் கூட இந்த பம்பு சொல் வச்சிருக்கிறாங்க. இது வீட்டில் வச்சால் கணக்கா காசல் வருமாம். என்ன செல்வம் குலைக்குமாம் வீட்டை. அதுதான் ஜப்பான்காரர் கொரியாக்காரர் எல்லாம் நல்ல செல்வந்தராக இருக்கிறாங்க. அதால நானும் செல்வந்தனாக இருக்கிறேன். என்ன நல்ல செல்வம் கொலைக்கும். என்ன இது வந்து மாதாள. போன முறை 2 காய் காய்ச்சது. இப்போ இந்த முறை இன்னும் காய்க்கலை. காய்ச்சா உங்களுக்கு தரேன். இது வந்து தேசி. இப்போ நான் பதியெல்லாம் வச்சிருக்கிறேன். தேசிக்காண்டு. இது தேசிக்காண்டு பதிவு வச்சு வளர்ந்தது. இதுவும் தேசிக்காய் காண்டு. இது பெரிய தேசிக்காய் காண்டு. போன முறை 2 காய் காய்ச்ச இதிலும் இப்போ இனியும் காய்க்கும். இது வந்து எங்களோட தமிழ் வைத்தியம். நல்ல வாசம் அடிக்குது. வைத்தியம் எல்லாம் செய்யலாம். என்ன கற்பூரவல்லி. வள்ளி வள்ளி வந்தால் வள்ளி. இது வந்து அவக்காடோ. இங்கே வேற இதில் பாய்க்கன். அந்த பக்கத்தில் காட்டினான் பாய்க்கன். இப்போ வந்து இந்த பக்கத்தில் உள்ள பாய்க்கனும் காய்ச்சிட்டுது. இது வந்து அத்திப்பழம். தமிழில் போனால் அத்திப்பழம். இது வேற இது வந்து புள்ளியார் அருகாம்புல். என்ன அருகாம்புல் அப்படியே வந்து பிள்ளையாருக்கு விசேஷங்களுக்கு பிள்ளையாருக்கு வைக்கலாம். என்ன அருகாம்புல் நல்ல வடிவாக வளர்ந்துருக்குது பாருங்க. பிள்ளையார் கொஞ்சம் மிளகாயம். இப்போ உங்களுக்கு மிளகாய்ஞ்சாலும் வீட்டை கொண்டே சம்பளம் அடித்து சாப்பிடுங்க. என்ன வேறு கொஞ்சம் இப்படித்தான் நான் ஒவ்வொரு நாளும் மிளகாய் 5 சமைக்கிறது. என்ன பெரிய மிளகாயில் ஆய்வம். அது முதல் கணக்காக இருந்தால் எல்லாம் கணக்காக பிடிங்கி சமைச்சிட்டாங்க. என்ன அது இதில் கிடக்கு. இதை பப்ரிக்கா. அது பப்ரிக்கா எல்லாம் பாடி போயிடுது. கவனிக்காய் விட்டு பாடி போச்சு. இங்கே பெரிய மிளகா காட்டுறேன். இதுக்குள்ள எல்லாம் பெரிய மிளகா நிற்குது. இங்கே பெருசு பெரிய மிளகாய். இங்கே இதில் பாருங்க. இங்கே எவ்வளோ பெரிய மிளகாய்னு பாருங்க. இது கணக்கு 5 சமைச்சிட்டேன். இப்போ இது இன்னும் பூவல் நிற்கிது. பூவல் வரும். என்ன இப்போ நான் உங்களுக்கு கொஞ்சம் 5 ஆதாரம் கொஞ்சமாக சமையுங்க.
புறா எல்லாம் கணக்கா காய்ச்ச அப்புறம் கணக்கா போஸ்ட்ல அனுப்பி விடுறோம் நம்மளுக்கு. சொன்னவா முதல் சொன்னவ எல்லாரும் சாடிக்க வச்சா பெறாதண்டு என்ன. நான் சாடிக்க வச்சு எவ்வளோ கத்திரிக்காய் வெட்டினா உங்களுக்கு முன்னாலாம் இந்த கந்தெல்லாம் நட்டுறான் போன வீடியோவில். நீங்கள் முதல் வீடியோ பார்க்காதாக்கள் போய் பாருங்க, நான் எப்படி விதை வச்சு நட்டுறான்ட்டு முதல் வீடியோவில் தெரியும். இப்படித்தான் கணக்க கத்திரிக்காய் நான் ஆயிரம் என்ன பாருங்க. சில பேர் சொல்லினா நான் வச்சிட்டு எடுக்கிறேன்னு பாருங்க, இங்கே கத்திரிக்காய் ஆச்சிக்கிறாங்க. பாருங்க கண்டில் காய்ச்சி இருக்குது. ஓகே பாருங்க, வடியா பாருங்க, கண்டில் காய்ச்சிக்கிறாங்க. இங்கே பாருங்க, இங்கே பாருங்க கத்தரியை இப்படி வளர்ந்து நிற்கிறாண்டு கத்தரியாண்டு பார்த்தீங்களா. இப்படி இது கொஞ்சம் வளர வேணும், கொஞ்சம் வளரட்டும். இந்த கத்தரியும் வெட்டலாம். இருக்கட்டும், கணக்காஞ்சாலும் பிரச்சனை. இங்கே வாங்க, வேறு சலாட் கூர்கன் பாருங்க, இங்கே சாடிக்க வச்சு சலாட் கூர்கன். வேறு முருக்கையில் இந்த விதை நான் சொன்னால் அந்த ஆப்பிரிக்கன் கடையில் இருக்குது. முதல் வீடியோ பார்க்காதாக்கள் பாருங்கள், ஆப்பிரிக்கன் கடையில் முருங்கை விதை விற்கிது. நீங்கள் அந்த விதை முருங்கைன்னு கேட்டாலே ஆப்பிரிக்கக்காரர் ஒரு பேக்கெட்டில் எடுத்து தருவாங்க. என்ன தமிழில் அங்கே ஆப்பிரிக்கா இதில் முருங்கை தானே. என்ன நல்ல சமைக்க நல்ல டேஸ்ட், சொதி வச்சு சாப்பிட சூப்பராக இருக்கும். என்ன இதில் வெட்டி இந்த கூடையில் போடுவோம். என்ன கையில் கொண்டு இருக்கலாது கூடையை போட்டுட்டு எல்லாம் வெட்டி எல்லாத்தையும் வெட்டி போட்டு உங்களுக்கு காட்டணும். அப்படி இருக்கணும். அப்புறம் இது நல்ல நான் முதல் சொன்ன மாதிரி நல்ல சூப்பராக இருக்கும். நல்ல வெயிலத்தை கடைச்சி சாப்பிட. என்ன சலாட் இருக்கும், நல்ல டேஸ்ட், நல்ல தன்மையாக இருக்கும். வேறு இது முருக்கமில்லை எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த கஞ்சி காய்ச்சி குடிக்க, சொதி வைக்க, சில பேர் இதில் புட்டெல்லாம் வைக்கிறது. ஆனால் நான் சொன்ன மாதிரி ஆப்பிரிக்கன் கடையில் இந்த முருங்கை விதை விற்கிது. ஆப்பிரிக்கன் கடை வழியை காணாக்காரர்னு சொல்லுவாங்களே, காணாக்காரத்த கடை வழியை முருங்கைன்னு கேட்டால் தருவாங்களே. என்ன ஒரு சின்ன பேக்கெட்டாக வச்சுருக்கிறாங்க. நட்டு 2 இல்லாமல் முளைக்கும். இது நீங்கள் போன வீடியோவில் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கேக்கா நான் நட்டுவேன். என்ன பாருங்க எப்படி வளர்ந்துருக்கேன் பாருங்க. வாழையெல்லாம் குட்டி போட்டுட்டுது, எவ்வளோ குட்டி வந்துட்டுது, 4-5 குட்டி போட்டுருக்கேன்னு. இப்படியே வாழையடி வாழையாக வளர்ந்துருக்கும். அதுக்கு தான் வாழையடி. இது அப்புள் உங்களுக்கு அங்கெல்லாம் காட்டுறேன் மெட்ட பக்கத்தில். இப்போ இந்த கத்திரிக்காய் என்ன செய்யப்படும், இந்த கத்திரிக்காய் நெட்டுக்கு வைக்கப்படும். நெட்டுக்கு வச்சுட்டு அடுத்த வருஷம் இந்த கத்திரிக்காய்க்கு தான் போடுவோம். Look so weak, I've never seen you with such tired eyes. And everything we said we'd be, we just traded for a suit coat and a tie. நிறைய ஆயிலாது சமைக்க இல்லாது கொஞ்சம் ஆயிரம் அடுத்த முறை நிறைய ஆஞ்சி போட்டு காட்டுறேன் உங்களுக்கு. பாருங்க அப்படி எவ்வளோ உயரத்துக்கு வளர்ந்துருக்காண்டு பார்த்தீங்களா. இப்படித்தான் நான் வளர்க்குறது. இது நான் சின்ன போலியன் ஹவுஸ் வச்சுருக்கிறேன் பின்னுக்கு, அதில் இது வளர்த்துருக்கிறேன். எவ்வளோ உயரம் வளர்ந்துருக்குன்னு பாருங்கள். தக்காளி இப்படி நீங்களும் வீட்டை செய்யலாம். என்ன பார்த்தீங்களா தக்காளி பெரிய ஃப்ளாஷ் டொமாட்டோ
ஸோ வெள்ளை கத்தரி, இது வந்து நான் சின்ன போலியன் ஹவுஸ் மேட்ட பக்கத்தில் வச்சுருக்கிறேன், அதுக்குள்ளே செய்கிறேன். இது அடுத்தவங்க இந்த பெரிய போலியன் ஹவுஸ் விண்டருக்கு வைக்க காட்டுறேன் உங்களுக்கு. கண்டு இன்னும் பூத்து கொண்டு இருக்குது. இப்போ இந்த தக்காளி எப்படி போல உயரம் வளர்ந்ததுன்னு காட்டுறேன்னு எப்படி என்று பாருங்கள். அதுக்கு எப்படி நான் மருந்தல் போட்டேன்னு உங்களுக்கு காட்டுறேன். அதுக்கு இந்த யூடியூப்பில் இணைந்துருங்க, மறக்காமல் பாருங்கள். ஓகே, நன்றி. இன்றைக்கு எனக்கு லீவு. இன்றைக்கு இதெல்லாம் வெட்டி கொத்தி எல்லாம் செய்கிறேன்னு பாருங்கள். பார்த்தீங்கன்னா நான் வச்ச தக்காளி பழம் ஏன் இப்படி நல்லா வளர்ந்துருக்குன்னு சொன்னால், நான் வந்து மேலால் பிடுங்கி விடுறது, அந்த முளை விரைக்கில் பிடுங்கி விட்டால் கணக்காக காய்க்கும் பாருங்கள். கணக்காக காய்க்கும், பெரிய உயரமாக வரும். அப்போ நல்லா வளர்ந்து ஒரு தொகை காய்க்கும். என்ன அதே மாதிரி தான் மிளகா கண்டு வளரும். கொஞ்சம் நீங்கள் மேலால் பிடுங்கி விட்டீங்கள் என்றால் அப்படியே ஒரு தொகை காய் வரும். என்ன அதை நீங்கள் பயப்படாமல் பிடுங்கி விடலாம். நுனி என்ன இப்போ காட்டுனா என்ன மாதிரி தக்காளி கண்டு, இப்போ தக்காளி கண்டு இப்படி முளைச்சி விரைக்கல இப்படி இது பூ நிற்கிதுஞ்சு. இந்த கட்டு வலை இதுக்குள்ள இருக்கிற கட்டு வரைஞ்சி பார்த்தீங்களே, இந்த கட்டு வலை இப்படி பிடுங்கி விடணும். பிடுங்கி விட்டால் சின்னல்ல நிற்க பிடுங்கி விட்டீங்கன்னா கணக்காக காய வைக்கும். என்ன அது நீங்கள் பயப்படாமல் பிடுங்கி விடலாம். என்ன இப்படி பாருங்கள் எவ்வளோ காய வச்சுருக்கேன். இப்படித்தான் பூர்க்கன் எல்லாம் முதல் ஆரம்பத்தில் அந்த பொய்ப்பூ பூக்கும். அப்போ அந்த பொய்ப்பூ வலையெல்லாம் பிடுங்கி விடலாம். பாருங்கள் துளசி கண்டு எப்படி வளர்ந்துருக்கு. துளசி கண்டு பார்த்தீங்கன்னா இது வந்து கணக்கு ஆயில கொஞ்சம் தான் ஆஞ்சினான். இப்போ ரெண்டா கணக்கு ஆஞ்சி போச்சா இல்லை பழுதாக போயிடும். இப்போ உங்களுக்கு காட்டுறதுக்கு ஆஞ்சினான். சுக்கீனி, கத்தரிக்காய், இவ்வளோ கத்தரிக்காய் இப்போ ஆஞ்சது. ஏன்னா நாங்கள் ஏற்கனவே ஆஞ்சிட்டோம். இந்த கத்திரிக்காய் வந்து விதைக்கு அடுத்த வருஷம். இது சலார்கூர்கன் பார்த்தீங்களா ஆயக்க. இதோட பூசணிக்காய் நான் கவனிக்காம விட்டு பழுதாக போச்சு. இது பப்பரிக்காய், தக்காளி பழம் இவ்வளோ இப்போ ஆஞ்சது. கணக்கானது ஆஞ்சிட்டோம் முதல். இப்போ நீங்கள் பார்த்துருக்கத்தான் ஆஞ்சேன். இப்போ மிளகாய் பாருங்கள், மிளகாய் ஏன்னா கணக்கு மிளகா எனக்கு நான் இப்போ கணக்கு ஆஞ்சாண்டா இல்லை புறா பொழுதா போட்ட போவேன். அதுதான் புறா 1000க்கு வச்சுருக்குறேன். இவ்வளோ இந்த இப்போ ஆஞ்சினான் உங்களை காட்டுறதுக்காக தான் ஆஞ்சான். மிச்சம் நான் அடுத்த முறை ஆவேன். என்ன பாருங்க, தக்காளி பழம், கத்தரிக்காய், சின்ன பூசணிக்காய், சலார்கூர்கன், பப்ரிக்காய். மறக்காதங்க, யூடியூப் நேம் வந்து சிவகுமார் ஜெர்மனி. சப்ஸ்கிரைப் பண்ண அப்படி ரம்மண்ணா. ஓகே, நன்றி. முதல் சொன்ன மாதிரி இது கற்பூரவல்லி இப்படி வளர்ந்துருக்காண்டு. ஆனால் சமரக்கு நீங்கள் தூக்கி வீட்டுக்குள்ளே வைக்கணும். என்ன சாரி விண்டருக்கு நீங்கள் தூக்கி வீட்டுக்கு வைக்கணும். நான் மாறி சமரன்னு சொல்லிப்படன் விண்டருக்கு தூக்கி உள்ளுக்கு வைக்கணும். இந்த பூக்கண்டு வந்து நல்ல வாசமும் அப்படியே இப்போ சாமி படத்துக்கு பிடுங்கி வைக்க சூப்பராக இருக்கும். என்ன இது வந்து வீட்டு முன்னுக்கு வச்சிருக்கிறோம். இப்படியெல்லாம் வேண்டி வைங்க, நல்ல வடிவாக இருக்கும். என்ன வடிவாக இருக்குன்னு இதுவும் வந்து குழுக்கண்டுன்றா என்னன்னு சொல்கிறது, அதிர்ஷ்டமான கண்டு. இதுவும் வீட்டை வச்சு அதிர்ஷ்டம் பெறும்னு சொல்லுவாங்க. இது வடைய வச்சு குரீன் பிளான்ட்ஸ்னு சொல்கிறது. இது மணிவாழை ஊரில் சொல்லுவாங்க, மணிவாழை என்று. அந்த மணிவாழை தான் இது. மணிவாழை பூத்துருக்கு. ஒவ்வொரு கலரில் இருக்குது மணிவாழை. பாருங்க, வெள்ளாப்பூ, முதல் பார்த்தா மஞ்சள், வெள்ளாப்பூ, தாளிக்க வச்ச மிளாக்கண்டு வஞ்சால இருக்கிறது. கத்தரி இது இன்னும் காய்க்கையில் இன்னும் வடிவாக காய்க்கையில். நம்ம வீட்டுக்கு பின்பக்கத்தில் முன்பக்கத்துலையும் வச்சிருக்கிறோம்.
இதெல்லாம் அதிர்ஷ்ட கண்டுகள் என்ன குளுக் கண்டு என்ன பூக்கண்டா நம்ம வீட்டில் கூட வச்சிருக்கிறோம். இந்த வடிவா போட்டுருக்கு பார்த்தீங்கன்னா. பூக்களே சற்று ஓய்வெடுங்கள், அவள் வந்து விட்டாள். பின்பக்கத்தில் நிற்கிற ரோசா, பின்பக்கத்தில் நிற்கிற ரோசாவையும் பார்ப்போம். அங்கே பாருங்க அப்படியா எவ்வளோ அழகாக இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கொஞ்சம் டாமி ரோசான்னு சொல்கிறது, அப்படி வளர்த்து வச்சுருக்கலாம். நல்லா இருக்கு பார்க்க பார்த்தீங்களா. பூக்கொண்டு வரலாம் கூட வீட்டில் பூக்கொண்டு வரக்கு பஞ்சம் இல்லை. வேலண்டைன் ரோசா, லோவர் ரோசா, இது மாதிரி ரோசா இருக்குது வீட்டை. எல்லாம் கட்டி வச்சிருக்கிறோம் படிவை. ஓகே, இந்த வீடியோ பார்த்துருப்பீங்க. இத்தனை இந்த வீடியோ முடியுது. உங்களுக்கு பிடிச்சிருக்குமான்னு நினைக்கிறேன். இன்னும் முதல் வீடியோ பார்க்காதாக்கள் முதல் வீடியோ 2 முதல் போய் பார்த்துட்டு இந்த வீடியோ பாருங்கள். அப்படின்னா உங்களுக்கு தெரியும் நான் எப்படி விதை நட்டு என்ன மாதிரி முளைச்சது, எப்படி மருந்துவல் போட்டனான்ட்டு முதல் போட்ட வீடியோவில் மருந்துவல் மண்ணுவல் எப்படி எல்லாம் போட்டனான்ட்டு காட்டியிருக்கிறேன். போய் பார்த்துட்டு இந்த வீடியோவை பார்த்துட்டு உங்களோட கமெண்ட் எழுதுங்க, ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் இந்த யூடியூப்பை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுருங்க. இன்னும் சாப்பாட்டு வீடியோவிலும் பெறும், இந்த தோட்ட வீடியோவிலும் பெறும். இந்த வீடியோ பார்க்குற நீங்களுக்கு இந்த சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சிருக்கிற ஆக்களுக்கும் அப்பநீரம் பண்ணி வச்சிருக்கிற ஆக்களுக்கும் மிக்க நன்றி. தொடர்ந்தும் உங்களோட ஆதரவை தருங்க. மீண்டும் அடுத்த வருஷம் தோட்டத்தில் சந்திப்போம். ஆனால் அடுத்த இல்லாமல் ஒரு நல்ல சாப்பாட்டு வீடியோவில் சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய்.